எம்எல்ஏக்களுக்கு பல கோடி பேரம் நடந்த பரபரப்பான சூழ்நிலையில் தமிழக சட்டசபையில் ஜிஎஸ்டி மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சியான திமுக, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் கொடுத்த விவகாரத்தை எழுப்பிய போது கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். மு.க. ஸ்டாலின் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 93 எம்எல்ஏக்கள் கூண்டோடு கைது. தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரே கட்சியை சேர்ந்த 4 பேர் மல்லு கட்டி கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தி அதிமுகவின் கட்சி பெயர் நாறியது. தினகரன் பொதுக்கூட்ட மேடையை பிரித்தெடுத்த போலீசார், அவன் கூட்டம் நடத்திவிட்டால் இங்கு நான் எதற்கு என காட்டமாக தெரிவித்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. தந்தை பாராட்டில் ஏகபோக மகிழ்ச்சியில் சுருதிஹாசன். நண்பர்களுக்கும் தந்தைக்கும் தான் நடித்த பேகன் ஹோகி தேரி திரைப்பட சிறப்பு காட்சியை கண்ட பிறகு சுதி கொடுத்த உற்சாக பேட்டி. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பொது வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்து எதிர்க்கட்சிகள் தீவிர ஆலோசனை. லண்டனில் நேற்று முதல் 27 மாடி குடியிருப்பு கட்டிடம் தீப்பிடித்து எரிந்து வருகிறது. இதில் இருந்த 500 பேரின் கதி என்னவென்றே தெரியவில்லை. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் நடந்த போரில் சரணடைந்த விடுதலை புலிகள் அனைவரையும் விடுதலை செய்வதாக இலங்கை அதிபர் சிறிசேனா அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 8வது சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான முதல் அரையிறுதி போட்டி இங்கிலாந்து ஓவல் மைதானத்தில் தொடங்கியது. முதல் ஆட்டமாக இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணியும் மோதி வருகின்றன. தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து கிராம் ஒன்றுக்கு 2786 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. சவரன் ஒன்றுக்கு 22,288க்கு விற்கப்படுகிறது.